மதுரை ஜில்லா மச்ச கண்ணி மச்சம் பார்த்து மயக்கி போட்டாமே நம்மனிக்கு. என்ன புது மாப்பிள்ள வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குத. ரேக்கா நல்லா கவனிச்சுக்கமா உன் மாப்பிள்ளைய. சரி சித்தி. மாப்பிள்ள நல்லா சாப்பிட்டு வச்சு இருங்கண்ணே, வைக்கப்படாதீங்க. எங்க சாப்பிட பச்சை மீன் எல்லாம் கொடுக்காங்க. சரி சின்னத்த. என்ன சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இக்கா பிள்ளை அழுது என்னன்னு போய் பாரு. பெருசா இருக்கல்ல. அவ கடைக்கு போயிட்டா. இந்த போய் பாக்கே. யாராக்கா துணியெல்லாம் காய போடாம இருக்கு, போய் போடு. போட்டேம்மா, காலையிலே போட்டேன். இப்ப இந்த வச்சதவங்க செத்து போன அப்பனா போடுவேன், போய் பாடு. மாறி இருங்க, நான் போய் துணி காய போட்டு வரேன். ரேகா ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன மாதிரி? ரேகா இங்க இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா பேசாம ஈஸ்வரியத்தை வீட்டுக்கு போட்டா. என்ன விளையாடுதியா? எங்க அம்மா கஷ்டப்பட்டு நம்மள சேர்த்திருக்காங்க. ஈஸ்வரத்தை வீட்டுக்கு எதுக்கு போகணும்? ஈஸ்வரத்தை எப்பயாவது பார்க்க போனா போதும். அவங்களுக்கு போய் தொந்தரவு கொடுத்துட்டு கூடாது. கொஞ்ச நேரத்துல போதும். பா துணிய போடு. பெரிய மாப்பிள்ள முறுக்குல உட்கார்ந்துருக்கானு. டிவியவாது பார்ப்போம். ஐயோ விஜயண்ணா என்ன அழகா டான்ஸ் ஆடுவாரு. இந்த டான்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இவன் மாறைக்கு டிவி ஒரு கேடு. இப்ப மாறேன் பாரு. அலமத்தி மத்தி ஓ அலமத்தி மத்தி வந்தாளி அலமத்தி அத்தி ஓ அலமத்தி மத்தி வந்தாளி அலமத்தி மத்தி ஓ. இந்த வந்துட்டேன். இதாங்க மாப்பிள்ள. பேரிச்சம்பழம் தின்னுங்க. பேரிச்சம்பழமா? ஐயா இது கரப்பாம்பூச்சி, எனக்கு வேண்டாம். இது கரப்பாம்பூச்சியா? இது பேரிச்சம்பழம். யாரை ஏமாத்துறீங்க? நீங்க தின்னுங்க பாப்போம். எனக்கு பல்லே இல்ல. தூர கொண்டு போங்க, பாக்க வேற ஒரு பாருக்கு. இது நீங்க தின்னுதான் ஆகணும் மாப்பிள்ளோய். இந்த வீட்டுக்கு வந்து இந்த கிளவியோட தினம் வெறும் வேதனையா இருக்கு. மாப்பிள்ள நில்லுங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இப்ப நான் தட்டை மாத்திருவோம்ல. எல்லாரும் ஓடியாங்க. என்னாச்சு என்னாச்சு? சேக்கா புருஷன் ஒரு பைத்தியம். சும்மா இருமா, என்ன பேசுத? எங்களுக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தா பூச்சிங்க. ஏன் ரெண்டும் ஒரே கலர்ல இருக்கிறதுனாலயா? அந்த மாப்பிள்ளைக்கு கண்ணும் சரியில்லை, மண்டையும் சரியில்லை. சும்மா இருமா. மாறி மாறி, என்னாச்சு மாறி? எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும், நாங்களே தான் சாப்பிடுவோம். இத சாப்பிடுவாங்களா? சரி. உடம்புக்கு ரொம்ப நல்லது மாப்பிள்ளை, இரும்பு சத்து நிறைஞ்சது. கரப்பாம்பூச்சி இரும்பு சத்து நிறைஞ்சதா? நல்ல டேஸ்டா தானே இருக்கும் மாறி. டேஸ்டா இருக்குமா? எம்மா எனக்கெல்லாம் வேண்டாம். ஆசையோட கொடுக்கும்போது இப்படி சொன்னா எப்படி? கரப்பாம்பூச்சி அதுக்காக தங்க முடியுமா? இது கரப்பாம்பூச்சியா? இது பேரிச்சம்பழம். இதனால நான் கொடுத்தேன். இல்ல இவங்க பொய் சொல்லுதாங்க. இவங்க ஒரு தட்டு நிறைய கரப்பாம்பூச்சி கொண்டு வந்தாங்க. கடவுளே, எனக்கு பூச்சினாலே ஆவாது. பொய் பொய். அவ ஏன் கரப்பாம்பூச்சி கொண்டு வந்து கொடுக்க போறா மாப்பிள்ளோய்? நான் அப்ப பொய் சொல்றேனா? பூச்சி எதுக்காக உனக்கு தர போறாங்க மாறி? எல்லாரும் இதை பைத்தியமாக்க பாக்கீங்களா? நாங்க இருக்கவே மாட்டேன், நான் போறேன். மாப்பிள்ள நில்லுங்க, பாத்துக்க ரேகா. எப்படி மாப்பிள்ள படிச்சதுன்னு. இவன் ஒரு நல்ல மெண்டல் டாக்டரை பாப்போம் மாமா. மெண்டல் டாக்டரா? அத்தை அது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். அவர்கிட்ட தான் மாப்பிள்ளையே கூட்டு போகணும். இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சில்ல சித்தி, மாறி அப்படிலாம் கிடையாது. என்னன்னு தெரியலம்மா, கொஞ்சம் பார்த்து வச்சு இருன்னு. எல்லாரும் மாறி எப்படி சொல்லுதாங்களே, மாரியும் அப்படி வினோதமா நடந்துக்கிறான். மாறி மாறி, நீ ஒரு பிஞ்ச பூரி. விளக்குமாறு தர்ஷினி மேடம், விளக்குமாறு. விளக்குமாறா? என்னதுக்கா விளக்குமாறு? யாராவது வந்தாங்கன்னா வரவேற்கிறதுக்கு இங்கிலீஷ்ல விளக்குமாறு. ஐயோ அது பேர் வெல்கம். வெல்கம் தர்ஷினி மேம், இந்தாங்க. தேங்க் யூ விஷால் சார். தர்ஷினி, நீ உடம்பு சரியில்லாம இருந்த டைம்ல விஷால் தான் நம்ம ஃபேக்டரி எல்லாமே பாத்துக்கிட்டான். பகலா முழிச்சிருந்து வேலை பார்த்தது நம்ம விஷால் தான். விஷால் இல்லைன்னா நம்ம ஃபேக்டரி நீ இருந்த உடம்பு சரியில்லாம இருந்த ஒரு மாசத்துல என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி விஷால் சார். எப்படி இந்த நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ சும்மா இருங்க மேடம். நானும் நல்ல வேலை பார்த்தேன் மேடம். நீங்க வேலைக்கு சரியா வரலையே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே வந்துட்டு இருந்தீங்க. அதுவும் பார்க்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்க. அது வேலை இல்லாம இருந்திருக்கும். சும்மா இருங்க. எப்படியோ கடவுள் ஒரு வழியை போடுனா ஒரு வழியை திறந்துவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இல்லாத நேரம் விஷால் சார். உங்க அளவுக்கு முடியட்டாலும் ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சேன். இல்ல பொய் சொல்றாரு. நல்லாவே வேலை செஞ்சாங்க விஷால். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷால் சார். இவனை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். சரி மேடம்.
உமாக்கா உங்க வேலையை மட்டும் பாருங்க. இவன் ஏன் கோவப்படுதான்? இவனுக்கு தர்ஷினி மேல ஒரு கண்ணு. அதான் டாக்டர் இருக்கல்ல, 2 வேணுமோ 2. இல்ல நிஜமாவே ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. ஒரு பையனும் பொண்ணும் பழகுனாலே உடனே காதல் ஜோடி பொருத்தம் அப்படி இப்படின்னு கொண்டு வந்துடாதீங்க. ஆரோக்கியமான உறவை பழக விடுங்க. ஆ, ஆ. 2 பேரும் சிரிச்சு பேசிடக்கூடாது. உடனே காதல் கல்யாணம்னு கொண்டு வந்துடுறது. இவனே ஒரு முத்தின கத்திரிக்கா. டாக்டர் என்னைக்கு இவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு போறாளோ. அவ அழகுக்கும் படிப்புக்கும் இவெல்லாம் ஒரு ஆளா? அந்த சூரி மூஞ்சி முனிசே வேண்டான்டா. இந்த டாக்டர் எவ்வளவு நாளைக்கு? ஆஹா, டாக்டருக்கு சீக்கிரம் வேற மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வைக்கணும். இவன் ஒத்தையில நிக்கணும். பெரும் திமிரு பிடிச்சவன். நைஸா தரிசனிட்ட போட்டு விடுதானே. ஏஞ்சல் கண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? மம்மி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நல்ல தேவையானதெல்லாம் எடுத்துக்க கண்ணா. மம்மி ஜாம் ஹனி அதெல்லாம் ஸ்டாக் இல்ல, நோட் பண்ணிக்கங்க. கண்ணம்மா கண்ணா இருக்கும்போது எல்லாம் கரெக்டா எழுதி கொடுத்துருவா. அவ இப்ப கடைக்கே வர மாட்டுக்கா. மம்மி அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறமா அவ வருவா. ஆமா, உன் தம்பி ராஸ்கல் பண்ண பிரச்சனையில அவ இவ்வளத்துக்கு மீண்டு வரதே பெரிய விஷயம். மெதுவாவே அவ வரட்டும். இப்ப கண்ணம்மா கொஞ்சம் பரவாயில்ல மம்மி. அவன் நார்மல் ஆயிரணும் கண்ணா, அதான் எனக்கும் வேணும். அத்தை என்னென்ன இல்லைங்கிறதெல்லாம் ஸ்டாக் எடுத்துட்டேன். சரி மாப்பிள்ள கண்ணா, பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க தான் ஸ்டாக் எடுக்க போகணும். என்ன லாயர் கண்ணா வருது? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் லாயர் கண்ணா, என்ன விஷயம்? மேடம் ஒரு பேட் நியூஸ். தெரியுமே லாயர் கண்ணா, நீங்க வந்தாலே பேட் நியூஸா தான் இருக்கும். மேடம் கோவால நீங்க ஒரு பங்களா வாங்குனீங்கல்ல, எந்த பங்களா கண்ணா? பீச் பக்கத்துல ஒரு பங்களா வாங்குனீங்களா மேடம்? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அலெக்ஸ் சார் இருக்கும்போது வாங்கின பங்களா. அந்த பங்களாவை அவர் பேர்லயும் சேர்ந்து தான் இருக்கு. ஓஎம்ஜி, அந்த பங்களாக்கு என்ன பண்ணாலும் அவரோட சைன் கண்டிப்பா வேணும். அது எப்படி? மம்மி தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களே. ஆனா அவர் இன்னும் டைவர்ஸ் கொடுக்கலையே. என்னதான் கண்ணா இப்ப சொல்ல வரீங்க? இல்ல மேடம், நாளை பின்ன அந்த பங்களாவுக்காக அவர் எதுவும் பிரச்சனை பண்ண வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம முன்ஜாக்கிரதை ஏதாவது பண்ணணும். அதையும் நீங்களே சொல்லுங்க கண்ணா, என்ன பண்ணணும்? சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கணும் மேடம். பட் அவரு ஜெயிலெல்லாம் இருக்காரு. சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த பங்களாவுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கணும். என்னுடைய ஓன் உழைப்புல வாங்கின பங்களா கண்ணா, அவருக்கு எப்படி நான் பங்கு கொடுக்க முடியும்? ஆனா நீங்க வாங்கும்போது சேர்ந்து தானே மேடம் வாங்கிருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பேர்ல இருக்கிற ஷேரை ஏஞ்சல் பேருக்கு மாத்திருங்க. அப்புறமா அவரோட ஷேரையும் மாத்திருவோம். என்னமோ கண்ணா, அந்த ஆளுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது. என்னோட உழைப்புல கிடைச்சது எதுவுமே அவருக்கு போக கூடாது. சீக்கிரம் டைவர்ஸ் வாங்குறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. ஓகே மேடம். மம்மி இப்ப என்ன பண்ண போறீங்க? லாயர் கண்ணா பாத்துக்கிடுவாங்க, நீ ஒன்னும் யோசிச்சுட்டு இருக்காத. நீ தேவையான திங்ஸ் எடுத்துட்டு போய் குழந்தைய பாரு. சரி மம்மி. அத்தை அப்ப நாளைக்கு நான் மதுரைக்கு கிளம்புறேன். எதுக்கு மாப்பிள்ள கண்ணா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய நிறைய ஸ்டாக் மதுரையில மாட்டிக்கிட்டு நிக்கி. நான் நேர்ல போய் என்னன்னு பாக்குறேன். துணைக்கு யாராவது அசிஸ்டண்டா வச்சுக்கலாம்ல கண்ணா, ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க? பரவாயில்ல அத்தை, நானே பாத்துக்கிடுதேன். சரி சரி பாத்துக்கிடுங்க. நல்ல தொடை சுத்தமா இருக்கணும். தொடச்சிக்கிட்டு தானே இருக்கு. ஏன் பிறந்தாய் கிளவி, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் கிளவி, ஏன் பிறந்தாயோ, என் உயிரை வாங்க நீ ஏன் பிறந்தாயோ. என்ன பாட்டு? வேலை செய்யும்போது பாட்டு படிச்சாதான் வேலை நடக்கும். என்ன 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 வேலை நடக்கு? நாளைக்கு ஒரு ஆள் வருது. ஆளா? எந்த ஆள் முட்டை சொல்லம் வருது? கொக்கரக்கோ குமாங்கோ, இப்படி இல்லாம ஆளுக்கு பேர் வைப்பாங்க கொக்கரக்கோ குமாங்கோன்னு. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். காலையில இருந்து நானும் இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் வராங்கன்னு ஒன்னும் சொல்ல மாட்டுக்கு. காலையில இருந்து 10 வாட்டி வீட்டை தொலைச்சாச்சு. யார் வராங்க சொல்லுங்க. அத நான் சொன்னா சான்ஸ் ராணி வெக்கத்துல பூத்துருவா. வெக்கத்துல பூத்துருவாளா? யாருட்டி? ஏன் எனக்கு என்ன தெரியும்? சித்தி இன்னைக்கு கறி எடுக்க வேண்டாம், நாளைக்கு எடுப்போம். நாளைக்கு தானே ஆள் வருது. ஆமா பாபு, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். பாபு மனுஷா உங்களுக்கு தெரியுமா? என்னது டி? யார் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், என் தம்பி. ஏ கள்ளி, பாபு தம்பி வராங்கன்னா உன் மூஞ்சி பூத்து குலுங்குது. உன் மோர நான் அப்படியே தானே இருக்கேன். எங்கிட்ட பூத்து குலுங்குத? கள்ளி உள்ள ஆசை வச்சுக்கிட்டு நடிக்கியோ. என் அம்மா இவளுக்கு எல்லாம் சேர்ந்து என்னெல்லாமோ சொல்லுதாளுவ. பாபு உங்களுக்கு தம்பினா எப்படி? நான் எப்படி எங்க சித்தப்பாக்கு அண்ணன் மகனோ அதே மாதிரி அவன் எங்க சித்தப்பாக்கு தம்பி மகன். ஓஹோ அப்படியா? சரி சரி. அவன் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு நினைப்பான், அதனாலதான் வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்க சொல்லுதேன். அவன் எத்தனை நாள் இருப்பான்? அவன் இவன் சொல்லக்கூடாது, கொழுந்தனார். கொழுந்த நாரோ தேங்காய் நாரோ? அவனுக்கு பேர் இல்லையா? அத நான் சொல்ல மாட்டேன். பாபு இப்பவே அவன் பேரை சொல்லிடாதனே. சரி சித்தி. என்னையா இது, ஒரு பேரை சொல்லதுக்கு இந்த வரத்துக்கு வாரீங்க? சித்தி தான் சொல்லக்கூடாதுங்கல்ல, நாளைக்கே கண்டுபிடிச்சுக்க. அப்புறம் என்ன சான்ஸ்ராணிக்கு ஜோடி வரப்போகுது? எப்போ ஆமா நீ வேற.
சும்மா உசுப்பேத்தி விடாதுங்க. நாளைக்கு பார்த்தா அவனுக்கு ஏதாவது லவ்வர் இருக்க போகுது. உன்னைய பார்த்தா அதில் அவரே வேண்டான்றமா. எப்போ அரமெண்டல். சரி சரி, நாளைக்கு வரட்டும், எப்படி இருக்கான்னு பாப்போம். மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் மன்னவன் யார்? சொல்லு, நீ சொல்லு. உள்ளம் கவர் கல்லனா குறும்புகளின் மன்னனா தோழனா ஸ்ரீராமனா. அவன் முகவரி சொல்லு. அடைச்சி கீழே இறக்கி விடு. அடைச்சி நீங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் வரட்டும், என்னன்னு பாப்போம். ஏக்கா, எப்படியாட்டு சான்ஸ் அன்னைக்கும் அந்த பாபு தம்பிக்கும் செட் பண்ணி விட்டுறனக்கா. ஏன்டி எப்படி சொல்லுத? ஆமாக்கா, அப்பதான் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துக்கு வாக்கப்பட்ட வந்த மாதிரி தெரியும். அப்புறம் அவளும் என் கூட சேர்ந்து வேலை எல்லாம் செய்வாள்ல. அவ வேற வீட்டுக்கு தானே போவா, அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு தானே போவா. கிடையாது, பாபு தம்பிக்கு அம்மா அப்பா கிடையாது, இவரு தான் வளர்த்திருக்காரு. அதனால இங்கதான் குப்பை கொட்டணும். சூப்பர் சூப்பர். நாளைக்கு வரட்டும் அந்த மண்டையன்.